ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் சன்னியா காட்டுறாங்க. அவள் வெட்டிங் ஹாலுக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா இன்னுமே நம்ம ஹீரோவை காணும். நம்ம ஹீரோ கூட தான் இன்றைக்கி ஹீரோயினுக்கு மேரேஜ் போல். அங்கே பார்த்தா ஹீரோவோட கிராண்ட்மா இருக்காங்க. அவங்க தான் ஹீரோவை இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க போல். அவங்க நான் வந்து கிம்க்கு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிவிட்டு, நீ எதுக்கு இன்னும் இங்கே வரல, நீ வந்து கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் மேரேஜ்க்கு வந்து பதிலாக 3 மில்லியன் யுவான் அவன் என்கிட்டேருந்து வாங்கியிருக்கா. அவள் பணத்துக்காக என்னை மேரேஜ் பண்ணியிருக்கா. அவளுக்கு அந்த பணம் தானே வேணும், அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், ஆனால் என்னால் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா அதுக்கு பதிலாக நிறைய மேல் மாடல்ஸை நம்ம ஹீரோ அனுப்பி வட்டியிருக்கான். இதுலேருந்து யாராச்சும் ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணு போல். அவள் வந்துட்டு இல்லை, நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இந்த வெட்டிங் அவங்களுக்கு பிடிக்கலன்னா இது நடக்க வேண்டாம், நான் பணத்தை திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து போகிறா. ஆனால் பாட்டிக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும் போல். அவங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, மேரேஜ் சர்டிஃபிகேட் என்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் ரிங் மாற்றிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க போல். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, அவங்க பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அங்கே போயிடுறா. பார்த்தா அங்கே டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் பணத்தை வேகமாக கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து அதுக்காக தான் அந்த மேரேஜ்க்கே ஒத்துட்டு இருந்திருப்பா போல். ஸோ அந்த பணத்தை எல்லாத்தையும் பே பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த பணத்தை அடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்டே இருந்து அவள் எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. ஆனால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்தது கிடையாது, ஹீரோயினும் ஹீரோவை பார்த்தது கிடையாது போல். இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஆஃபீஸில் இருக்கும் போது அசிஸ்டன்ட் சொல்கிறான், இப்போ நம்ம கம்பெனிக்கு போகணும், அங்கே போய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில ஒர்க்கெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா ஒரு வயசான லேடி நம்ம ஹீரோவோட காருக்கு நடுவில் வந்து விழுகிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு, என்னை உன் கார்னால இடிச்சிட்டேன், எனக்கு நீ கண்டிப்பாக பணம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஸ்லோவாக தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். பட் இருந்தாலும் அந்த பாட்டி வந்து சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை, அவங்க பணம் வேணும் அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே எதுவும் பேசாமல் அந்த பணத்தை அவங்க கிட்டேருந்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அப்போது நம்ம ஹீரோயின் அங்கே வேகமாக வந்துட்டு, நீங்கள் பொய் சொல்லாதீங்க, நீங்கள் வேணும்னே தான் வந்து விழுந்தீங்க, அதை நானும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல். அதை காட்டுறா. அவங்க, நீ பொய் சொல்கிறமா, இந்த ஆள் தான் வந்து என்னை இடிச்சான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், நம்ம இதை போய் போலீஸ்கிட்ட காமிச்சா அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க பயந்து அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, மூளையும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. அதுவும் இவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாளா, ஸோ அது ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்கா போல். அவள் ஒரு ஃபேஷன் டிசைனராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே போனால் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா போல். அவள் சொல்கிறா, நீ வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி நம்ம பாஸ் வராராம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து பாஸை பார்த்ததே இல்லை போல். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, பாஸோட நேம் வந்து கிம் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஓ, பாஸோட பேர் கிம்மா, என் ஹஸ்பண்ட் பேரும் கிம் தான், நாங்கள் வந்துட்டு ஒரு வேளை இந்த பாஸே என்னோட ஹஸ்பண்டாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும்ல, ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து வேறு ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இன்னும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கூட அவள் பார்க்கல போல். அப்போது ஃப்ரெண்டு சொல்கிறா, எப்படியாச்சும் நம்ம பாஸை இம்ப்ரெஸ் பண்ணிடணும், அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாராம் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அதுக்கெலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நான் வந்து மேரிடான பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவள் ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிற, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோயின், ஆமாம், ஆனால் என் ஹஸ்பண்டை நான் பார்த்ததே கிடையாது, நான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஷாக் ஆகிடுது, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, நம்ம வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டு நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, ஐயோ, நம்ம என்ன வேலை பார்த்துருக்கோம், நம்ம வந்து பாஸை தான் வழியில் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபேஸில் கையை வச்சு மறைச்சிக்கிறா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து அவனோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, நீங்கள் உன் ஃபேஸை நீ காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின், இல்லை இல்லை, என் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது, என்னால்
காட்ட முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கையெடுத்து பார்த்துட்டு சிரிக்கிறான். நம்ம ஹீரோயினும் சிரிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் வேணும். நான் சூஸ் பண்ணுற ஆள் வந்துட்டு நான் கேட்குற மாதிரி டிசைன்ஸை நாளைக்கே எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை சூஸ் பண்ணிடுறா. அங்கே பார்த்தா ஜியாவுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் தான் வந்துட்டு எல்லாருக்கும் ஹெட் மாதிரி போல. ஆனால் அவளை நம்ம ஹீரோ சூஸ் பண்ணல. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ வந்து எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ண நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ 10 டிசைன்ஸ் இருக்குது, அதை நீ மார்னிங்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அந்த ஜியாவை வந்துட்டு எனக்கு கிடைக்க வேண்டியதை நீ உனக்கு வாங்கிக்கிட்ட, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது எனக்கான ஒர்க்கை நான் முடிச்சுக்கிறேன், இது நான் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ உன் லிமிட்டோடு இடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வந்துடுறா. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் இன்னுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான் அசிஸ்டன்ட் கிட்ட, என்ன இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காளோ அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு ஆமாம், அவங்களுக்கு வந்துட்டு 3 மில்லியன் வந்து கடன் இருக்கான், அதை வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்காமா, அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு பக்கம் என்னோட ஒய்ஃப் என்னன்னா 3 மில்லியன் வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறா, இங்கே இருக்க பொண்ணு வேகமாக கடனை அடைக்கணும்னு நினைக்கிறா, எவ்வளோ வித்தியாசமாக இருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுதான் அவனோட ஒய்ஃப்ன்ற விஷயமே தெரியாமல். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, அவள் ஃப்ரெண்டாக அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன நீ நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஆமாப்பா, நான் வந்து இந்த டிசைன்ஸை இன்னைக்கு முடிக்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு ஏன் உனக்கு இவ்வளோ ஒர்க்கு கொடுத்தாரு, நீ அவர் ஏதாச்சும் சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம், நான் வந்து மீட் பண்ணும் போது பணம் இருந்தால் மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் மூளையும் வேணும் அப்படின்னு சொன்னேன், அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அப்போது ஹீரோயின் வேகமாக எழுந்திரிச்சிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் அங்கே போகிறா. பார்த்தா அவளோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவே ரொம்ப மெய் மறந்து போயிடுறான். அதே மாதிரி தான் அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அவார்ட் கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு போனஸ்மே இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான் போல். இங்கே அந்த ஜியாவை பார்த்தா அவளோட ஆஃபீஸில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எனக்கு வர வேண்டிய பேர் எதுக்கு அவளுக்கு போகணும், எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல, அவளை கண்டிப்பாக ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்டே போயிட்டு நீ லீன்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்டை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி அவன் வந்து ஒரு உமனைசர் போல். நம்ம ஹீரோ தான் எப்போவுமே அவனை போய் மீட் பண்ணுவான், எந்த ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயியும் அனுப்ப மாட்டான் போல். ஸோ இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் நாங்கள் மீட் பண்ண போனால் அவன் நம்ம ஹீரோயின் அழகாகவே இருக்காளோ, ஸோ பிடிச்சி அவன் ஃபோர்ஸ் பண்ண பார்க்குறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்டே கேட்குறா என்னாச்சு, எங்கே காணோம் சன்னியா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண சொல்லி நீங்கள் தான் அனுப்புனதை ஜாவ் அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு வேகமாக அந்த பிளேஸ்க்கு போயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஆள் அடிக்க போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ போயிட்டு அவனை அடித்து போட்டுட்டு அவன் கூட இருந்த கான்டாக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அடிக்க வந்த கையிலேயே பேட்டை தூக்கி அடித்து விட்டுறான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா ரொம்பவே சாரி சார், என்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஒரு ப்ராஜெக்டே போகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு எம்ப்ளாயீஸ் தான் முக்கியம், எம்ப்ளாயி சேஃபாக இருந்தால் தானே என்னோட கம்பெனி நல்லாயிருக்கும், நான் எப்போவுமே இவனை நான் தான் மீட் பண்ணுவேன், நான் எந்த ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அசிஸ்டன்ட்க்கு ஏதோ ஒரு கால் வருது, அவன் வெளியில் போயிடுறான். ஸோ அங்கிட்டு போகிறவங்க நம்ம ஹீரோயின் இடித்து விட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேலே இடிச்சிடுறா. ஸோ 2 பேரும் க்ளோஸாக பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் லைட்டாக ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. அங்கே பார்த்து அசிஸ்டன்ட் வந்து 2 பேரும் தள்ளிக்கிறாங்க. அவன் இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்கும்போது நம்ம ஹீரோ நீ நில்லு, என்ன யார் கால் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவன் கிராண்ட்மா தான் கால் பண்ணாங்க, நைட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்டே நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை நானே போயிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான்.
பேசுகிறா. அப்போது பாட்டி ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, நீ நைட்டு வீட்டுக்கு வா, நான் வந்து உன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து உனக்கு ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம கிராண்ட்மாவை பார்க்கறதுக்காக போயிடுறா. அங்கே போயிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே கிளம்புற மாதிரியே தெரில. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, உங்கள் கிராண்ட்மா சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கண்டிப்பாக போய் நீங்கள் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு ஒரு ராட்சசி மாதிரி எங்கள் பாட்டியே அவன் மயக்கி வச்சிருக்கா, அவள் பணத்தெல்லாம் சாப்பிட்ற ஒரு ராட்சசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கிளப்பி கூட்டிகிட்டு வந்தார். அப்புறம் கிராண்ட்மா கிட்டே வந்துட்டு அவன் எங்கே அந்த பொண்ணு போனா அப்படின்னு கேட்கும்போது பாட்டி வந்துட்டு 1 மணி நேரம் அந்த பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணா தெரியுமா, உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா, இப்போ தான் உங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்தது, அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாட்டி அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க டென்ஷன் ஆகிட்டு ஒருத்தரும் மீட் பண்ணால் தானே தெரியும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இல்லை கெட்ட பொண்ணான்னு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போது நம்ம ஹீரோ கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவேன், அது நான் டிவோர்ஸ் பண்ணுற அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் வந்துடுறான். பார்த்தா ஹீரோயின் திரும்ப வந்துருப்பா போல். அப்போது நம்ம கிம் வந்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் ஒருத்தவங்கள மீட் பண்ணுறதுக்காக வந்தேன், ஆனால் அவங்கள மீட் பண்ண முடியல, இப்போ நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் இல்லை இல்லை நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பிடிச்சி சுற்றிலாம் பார்க்க சொல்லிட்டு பாரு எவ்வளோ இருட்டாகிடுச்சு, உனக்கு டாக்ஸி கூட கிடைக்காது, நானே கொண்டு போய் உன் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு பக்கம் வந்தோடனே ஸ்டாப் பண்ண சொல்லிடுறா. ஹீரோயின் இறங்கி போயிட்டு இருக்கா. பார்த்தா அவள் வந்து பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிட்டா போல். ஸோ நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு பின்னாடியே போனால் அங்கே ஒருத்தவன் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, உனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஆனால் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். நம்ம ஹீரோக்கே பயங்கர ஷாக்கு. ஸோ நம்ம ஹீரோ ஷாக்லேயே நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வேகமாக வந்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறா. அவன் பொக்கேஸ்லாம் தூக்கி போட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் நீ போய் சொன்ன, நீ பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் எங்கே போய் சொன்னேன், நான் உண்மையை தான் சொன்னேன், நான் ஒரு மேரிடான பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ பர்ஸை கையில் கொடுத்துட்டு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிடணும், அப்போ தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு யோசனை வருது, ஒரு வேளை இவருக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சா, அதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு நீ வந்துட்டு இப்போது ட்ரெஸ் டிசைன் பண்ணும், ஃபேஷன் ஷோவில் போடுறதுக்கு மாடலுக்கு வேண்டியது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. நம்ம ஹீரோ என்னோட ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கே பார்த்தா எல்லாருமே பேசிக்கிறாங்க, சன்னி ரொம்ப டேலண்டடான பொண்ணு, அதனால தான் நம்ம பாஸ்க்கு வந்துட்டு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு போல், இப்போது ஃபேஷன் ஷோவுக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ண கூட அவகிட்ட கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ பார்த்தா இதெல்லாம் அந்த ஜியா வந்து கேட்குறா போல், அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் ரெடி பண்ண ட்ரெஸ்ஸை போயிட்டு அங்கே ஓட்டையெல்லாம் போட்டு விட்டுறா சிசரை வச்சு, அதை யாரும் நோட் பண்ணாத அளவு வேற பண்ணி விட்டுறா. ஸோ அங்கே பார்த்தா ஒரு மாடல் வந்திருப்பா போல், அவங்க கம்பெனிக்கான மாடல், அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் கொடுத்துருக்கா, அதை குடிச்சு அவளுக்கு அலர்ஜி போல் அவளுக்கு ஸ்டொமக் கேட்க ஆரம்பிச்சிருது. அங்கே பார்த்தா அந்த ஜியா வந்துட்டு உனக்கு இது கூட தெரியாது, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இது வந்து இந்த பொண்ணுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீ எப்போ என்கிட்ட சொன்ன, என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த ஜியா வந்துட்டு இவ தான் இந்த மாதிரி பண்ணிட்டா, ஸோ இவ தான் இந்த இடத்த ஃபில் பண்ணணும், இவ தான் அந்த மாடலாக போகணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு மாடலிங்லாம் பண்ண தெரியாது இல்லையா, ஸோ அவள் அசிங்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பா போல். நம்ம ஹீரோயின் நான் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அவள் தானே தப்பு பண்ணா, ஸோ நானே இதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா. அங்கே பார்த்தா அந்த ஷோவுமே ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க, எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குது. கடைசியாக நம்ம ஹீரோயின் வரா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு பார்க்க அப்படியே ஒரு டாய் மாதிரி இருக்கா, இவள் ட்ரெஸ் டிசைனும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கான். பார்த்தா இந்த ஜியாவு தான் ட்ரெஸ்ஸில் ஒரு ஓட்டை போட்டு விட்டுட்டு இருந்தால, ஸோ எல்லோரும் அதை நோட் பண்ணிவிட்டு என்ன இது கிழிஞ்சிருக்கு, இது ஒரு மாடலா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை அட்டாச் பண்ண மாதிரி தான் போல், ஸோ அதை கழட்டி விட்டுட்டு அவள் வாக் பண்ணிட்டு வரா. ஸோ
ஸோ ரொம்பவே அழகாக இருக்கா, எல்லாருமே இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறா. நம்ம ஹீரோ கரெக்டாக போய் பிடிச்சிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஸோ இதனால எல்லாருமே அங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இவங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு காலில் அடிபட்டது இல்லையா, ஸோ நம்ம ஹீரோ மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கிறா, கிம் வந்துட்டு இவரே எனக்கு வந்து ஹஸ்பண்டாக வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எனக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கே தெரியாமல் நான் அவரை லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் எனக்கு ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக போகிறா. பட் நம்ம ஹீரோ மேலே விழுந்துட்டு 2 பேருமே சோஃபாவில் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறா, என்னோடய ஒய்ஃப் வந்து சன்னியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நான் வந்து சன்னியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்தோடனே 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ 2 பேருமே தள்ளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க, இதை பண்ணது அந்த ஜியாவ் தான் அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன், உன்னை மாதிரி இருக்க பொண்ணு என்னோடய கம்பெனிக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அவள் இல்லை அதுவும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இது ஃபுட்டேஜில் இருந்தது, யாரும் எனக்கு சென்ட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினச்சேன்னா அது உனக்கே கண்டிப்பாக திரும்ப வரும், அதை நீ இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அவளை வெளியும் அனுப்பி விட்டுடுறாங்க. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் டிசைன் தான் செலக்ட் ஆகியிருக்கும் போல், அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறா, உனக்கு நான் நிறைய போனஸ் தரப்போகிறேன் அப்படின்னு. ஸோ அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. அந்த ஜியாவ் வந்துட்டு நீ எப்போவுமே என்னோட பிளேஸை பிடிக்கணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடுக்க வரும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ ஒன்று மறந்துட்டுன்னு நினைக்கிறேன், நீ இப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறதே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவகிட்ட சொல்கிறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கிம் வந்து மேரிடான பர்சனா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுது. அங்கே பார்த்தா ஜெயின் வரா. அவள் வந்து ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் தான் போல், நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் கூட. அப்போ ஃப்ரெண்டு வந்துட்டு நீங்கள் பார்த்து அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம பாஸோட ஒய்ஃப் இவங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது, ஏன்னா அவள் தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கால அதனால. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரான். பார்த்து நம்ம ஹீரோ கிட்டேருந்து அவள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்கிறான். நம்ம ஹீரோக்கு புரியலை ஏன் அவன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை அவன் மேரிட் பண்ணனால தான் இந்த மாதிரி இருக்கா போல், சரி ஓகே நம்மளும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்து தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. ரவுடி பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்கே தான் வந்திருப்பான் போல், அவன் வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஹீரோவுக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஸோ ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் என் கூட வீட்டுக்கு வாங்க, நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஜெயின் வந்துடுறா. அவள் இல்லை நீ ஏன் வீட்டுக்கு வா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், இப்படிலாம் நீ ஏன் வந்து பண்ணுற, அந்த பொண்ணு அவளை பார்த்துக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகியது. ஸோ வேகமாக அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை ஜெயின் நீ வீட்டுக்கு கிளம்ப, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அசிஸ்டன்ட் கிட்டே சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் அசிஸ்டன்ட் கிட்டே சொல்கிறான், நான் கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ண போனால் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சன்னியை தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ எங்கே பார்த்தா நம்ம சன்னிக்கு ஒரு கசின் பொண்ணு இருந்திருப்பா போல், அவளோட குழந்தைய கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. ஹஸ்பண்ட் கூட ஏதோ பிரச்சனை அப்படின்னு அவள் கேட்குறா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாச்சும் இங்கே பிரச்சனை பண்ணுவானா நான் இங்கே தங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறா. அப்புறம் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, நான் வந்து என் ஹஸ்பண்டே பார்த்தது கிடையாது, அவர் எப்படி என் கூடலாம் வந்து தங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின்கான லாயர் வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு கிம் வந்துட்டு உங்ககிட்ட டிவோர்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, ஸோ நீங்கள் டிவோர்ஸ் பண்ணதுக்கு ரெடி ஆகுங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவள் யோசிக்கிறா, நான் பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும், நான் பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம கிம்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு 3 மில்லியன், அதாவது என்னோட சேலரி வந்துட்டு கொஞ்சம்
கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும், இதை என்னோட சேலரியில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம ஹீரோயின் தான் 3 மில்லியன் லோன் வச்சுருக்கா, அதை வச்சு தான் அவங்க பாட்டியை பார்த்துக்கிறான்னு தெரியும் இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோவுமே சைன் போட்டு கொடுத்துட்றான். அப்போ அவன் கேட்குறான், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒரு நியூஸ் சொல்லவா, நானும் என்னோட ஹஸ்பண்டும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒரே ஹாப்பியாகி போயிடுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அப்படிலாம் இல்லை எனக்கே ஹாப்பியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் சொல்கிறான், உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை எதுக்கு அவன் டிவோர்ஸ் பண்ணுறான்னு தெரில, அவன் ரொம்ப மோசமானவனாக இருப்பான்னு நினைக்கிறான் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆமாம் அப்படியா தான் இருக்கும், அவன் காரில் போனால் கார் டயர் பஞ்சர் ஆயிரும், அவன் தண்ணி குடித்தா அடுத்த நிமிஷமே அவனுக்கு பொறை ஏறும், நான் வந்து அவனுக்கு இதெல்லாம் சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தண்ணி குடித்து அவனுக்கு பொறை ஏறுது. அவன் என்னடா இது, எனக்கே இந்த சாபம்லாம் பழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கம்பெனி விட்டு கிளம்பிட்டு பாட்டிக்கு கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு. பாட்டி வந்துட்டு, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இல்லை விளாண்டுட்டு இருக்கீங்களா, டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை இந்த மேரேஜில் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, நான் ஏன் வந்துட்டு அவரை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட பாட்டி வந்துட்டு, நீ கால் வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, முதல் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் நீ சாரி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு என்ன தலையெழுத்தா இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் அவன் போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லை போல், அங்கே கசன் தான் இருக்கா. அவள் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ கேட்க வரான். அவள் அதுக்குள்ளே அதெல்லாம் யாரும் இங்கே இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவகிட்ட இருக்க குட்டி பையனை வேற பார்த்துறான். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆக்சுவலாக மேரேஜ் பண்ண பொண்ணு இவ தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டான் போல். வந்து அந்த வழியிலேருந்து வந்துட்டு இருக்கா. அப்புறம் எங்கள் அசிஸ்டன்ட் கிட்டே போயிட்டு, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, அவளை போய் பாட்டி எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாட்டி என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ போயிட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே ஜெயின் வந்துட்டு, இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். அப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, இங்கே என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் ஏதோ ஹெல்ப் வேணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே வீட்டுக்கு போயிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ பிடிச்சி அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் தள்ளிக்கிறா, அவள் அங்கேருந்து போயிடுறா வேமா. ஸோ அங்கே பார்த்தா அந்த ஜெயின் திரும்பவுமே வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. பிடிச்சி நம்ம ஹீரோ தள்ளிட்டு, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் தான் ஜெயினோட ஆஃபீஸ் போல். அங்கே பார்த்தா யாரோ ஒரு ஆள் கூட அவள் ரொம்பவே மோசமாக தப்பாக நடந்துட்டு இருந்திருக்கா. ஸோ அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன இவங்க கிம்க்கு வந்துட்டு இவங்க சீட் பண்ணிட்டு இருக்காங்களா, இதை இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே நடந்து போயிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோமே ரொம்ப டென்ஷனாக இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போகும்போது அங்கே கசனை பார்த்தான் இல்லையா, அதை நினச்சி தான் நம்ம ஹீரோ டென்ஷனாக இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜெயின் இந்த மாதிரி சீட் பண்ணுறனால தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் நல்ல விதமாக பேசுகிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே இப்படி தான், நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கோங்க, அவங்களும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டண்ட் தான் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு கேண்டீஸ் கொடுத்துட்டு, இதை சாப்பிடுங்க எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே சிரிச்சிட்டே வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரேன், நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி எனக்கு விசிட் வர போகிறாங்க, ஸோ நீ ஒரு ஜுவல்லரி டிசைன் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கான ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு நைட் கிளம்பிடுறா. பார்த்தா இந்த ஜெயினுக்கும் அந்த ஒர்க்கு கொடுத்துருப்பான் போல், யாரது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்டை வந்து திருடிடுறா. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து அதை டெலீட் பண்ணி விட்டுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. பார்த்தா இந்த ஜெயினோட டிசைனை எல்லாருமே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போய் பார்த்துட்டு, இது என்னோட டிசைன், நீங்கள் ஏன் அதை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே எல்லாருமே, என்ன ஜெயினவே ஒரு திருடி நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, வெயிட் பண்ணுங்க நான் காட்டுறேன் அப்படின்னு அவள் கம்ப்யூட்டரில் செக் பண்ணா, ஆனால் எதுவுமே காணும். நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது, அவகிட்ட ப்ரூவ் பண்ணுறது
பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ அவளும் சைலண்ட்டாக விட்டுடுறா. ஒரு பெரிய கம்பெனிக்காரவங்களும் வந்துடுறாங்க. அந்த ஜுவல்லரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவ அதை மேக்கே பண்ணல. ஸோ இவளுக்கு எப்படி தெரியும்? ஸோ இவ வந்துட்டு அது இதுன்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கா. அவங்க என்ன இது எக்ஸ்பிளைன் கூட பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவங்க நீ இந்த இதை மேக் பண்ணல அப்புறம் எப்படி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா. ஸோ அதில் ஹீரோக்கு புரிஞ்சிருது இந்த ஜெயின் வந்துட்டு இது திருடி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவகிட்ட நீ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த மாதிரி பண்ணுற வேலையும் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வந்துட்டு சன்னியை பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அது என்னோட பர்சனல் லைஃப், எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவள் வீட்டில் இருக்கும் போது அந்த லாயர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்போ எனக்கு காம்பன்சேஷனாக 5 மில்லியன் வேணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கஃபேல அந்த லாயரை நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறா. பார்த்தா அந்த லாயர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த 5 மில்லியன் கூட செக்கை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இது சொன்னோன்னே கொடுக்குறாங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு, எனக்கு பணம்லாம் வேண்டாம், நான் வந்துட்டு ஒரு தடவை கூட நான் மேரேஜ் பண்ண பர்சனாக பார்க்கவே இல்லை, ஸோ அதுக்கு அவர் கண்டிப்பாக என்கிட்ட வந்து சாரி கேட்கணும், என்னோட லைஃப்பை வந்துட்டு அவர் ஸ்பாயில் பண்ணிருக்காரு, நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சரி ஓகே நான் வெயிட் பண்ணுங்க பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இதெல்லாம் என் தலையெழுத்து, சரி ஓகே நான் வந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லாயரும் வந்துட்டு கோர்ட் கிட்ட அவர் உங்களை மீட் பண்ணுவாருன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கா. 2 o'clock வந்துட்டு அவள் கோர்ட்டில் வந்து மீட் பண்ணும் போல் கிம்மை. ஸோ அங்கே பார்த்தா அவள் ஏதோ யோசனையில் வந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ வரா. அவங்க 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் என்ன யோசனையில் வந்துட்டு இருக்க அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனால் நீ வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவங்கள என்கிட்ட சாரி கேட்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் மனசுக்குள்ள அப்போ நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் பார்த்தா 2 o'clock போல் நம்ம ஹீரோயின் கோர்ட் கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு ஏன் நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை இங்கே நல்லா காற்று வருது அதனால தான் நீங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்தா அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, அவங்க பாட்டி வந்து முழிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ வேமா அவள் அங்கேருந்து ஓடிடுறா. அவங்க பாட்டியை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி, அவள் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போது அவளுக்கு கால் பண்ணுறாரு இந்த லாயர், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் இன்றைக்கி என்னால் முடியாது, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை கேட்டு ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃபர்ஸில் காட்டுறாங்க. இந்த ஜெயினுக்கு தெரிஞ்சிருது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டியை நல்லா கேர் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அவள் நீ கிம்மை விட்டுட்டு போகணும் கிம்மோட லைஃப்பில் இருந்து, அப்போ தான் உன் பாட்டி உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ மிரட்டுறதுக்குலாம் நான் ஆள் இல்லை, நான் கிம்மோட லைஃப்பில் இருந்து போக முடியாது, நீ போ அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இந்த ஜெயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இவ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போகும்போது அவளை உள்ளே வச்சு லாக் பண்ணி விட்டுட்டு வெளியில் ஒரு மெய்டை வச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியோ டோரை உடச்சி வெளியில் வந்துட்டு அந்த தண்ணியை தூக்கி அந்த மெய்ட் மேலேயே ஊற்றி விட்டுறா. அங்கே நம்ம ஹீரோ இந்த சண்டையை பார்த்துட்டு வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அந்த மெய்ட் வந்துட்டு கீழே முட்டி போட்டுட்டு சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து வேலையை விட்டு தூக்கி விட்டுறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜெயின் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியல. ஜெயின் வந்துட்டு ஃப்ரீசர்லேருந்து எனக்கு சில ப்ராடக்ட்லாம் எடுக்கணும், நீ எனக்கு எடுத்து தரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோயினை உள்ள தள்ளி டோரையுமே லாக் பண்ணி விட்டுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப நேரமாக சன்னியை காணும், அவள் கம்பெனி விட்டும் போகல, எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் சிக்னலே போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரீசனுக்குள்ளே தான் நம்ம ஹீரோயின் இருக்கா அப்படின்னு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து எப்படியோ ஹீரோயினும் காப்பாற்றி விட்டுறா.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்த உடனே அங்கே டாக்டர் சொல்கிறாங்க இவங்க டேப்லெட் போட்டால் சரியாகிடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபுட்டேஜை பார்த்து கண்டுபிடிச்சிடுறான் இந்த வேலையை பார்த்தது ஜெயின் தான் அப்படின்னு. ஸோ அவளை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போனே அவள் சீன் போட்டுட்டு இருக்கா நல்லவ மாதிரி. நம்ம ஹீரோ கேட்குறா நீ தான் இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு. ஆனால் அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்போ நம்ம ஹீரோ அப்போ இந்த வீடியோவில் இருக்கிறது யாருன்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. எப்படி வந்துட்டு இதெல்லாம் கிடைக்குது இவனுக்கு, இவன் ரொம்ப தான் சன்னிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டுட்டு அவன் வந்துட்டு கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கான். பார்த்தா டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு 1 மினிட்ல வந்துடுறா அப்படின்னு ஒரு மோட்டார் சைக்கிளை வந்துட்டு ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அவள் கம்பெனிக்கும் போயிடுறா. அங்கே பார்த்தா நம்ம கிம்மோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து இந்த ஜெயினை பிடிக்கும் போல். இந்த ஜெயின் வந்துட்டு அந்த சன்னி உங்கள் பையனை மயக்கி வச்சிருக்கா, அதனால தான் உங்கள் பையன் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுறா. அவங்க அம்மா கம்பெனிக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இது என்னோட லைஃப், எனக்கு தெரியும் யாருக்கிட்டே நான் பேசணும் பேசக்கூடாதுன்னு, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் இந்த வேலையை ஜெயின் தான் பார்த்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவகிட்ட உன்னை நான் இப்போவே இந்த கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணுறேன், நான் வந்து உன்னை என் கம்பெனி கூட விட போகிறது கிடையாது, அப்புறம் உன்னோட லிமிட்டில் மட்டும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிடுறான். இந்த ஜெயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன், நான் வந்து உன்னை லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா வெயிட்டர் பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே சூப்பர் கொட்டிடுறா. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணலாம், டிவோர்ஸ் பண்ணணும்ல, ஸோ அதனால் கால் பண்ணும்போது பார்த்தா நம்ம ஹீரோனோட மொபைல் ரிங் ஆகுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக். அதுக்கு மேலே அவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. அவனுக்கு புரிஞ்சு போயிடுது அவனோட ஒய்ஃப் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துடுறா. நம்ம ஹீரோ கேட்குறா நீ மட்டும் தனியாவா இருக்க அப்படின்னு. நம்ம ஹீரோ இல்லை இல்லை என் கூட என்னோட கசன் இருக்கா, அவளோட குழந்தையும் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆகிடுது. அப்புறம் போயிட்டு இருக்கும் போது வழியில் இந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ சொல்லிட்டான் போல இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே. ஸோ 2 பேருக்குள்ள ரொமான்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு அவர் வேகமாக வந்துட்டு டேர்ன் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே விழுறா. அதுக்கப்புறம் தள்ளிட்டு சாரி அப்படின்னு கேட்குறா. அப்போது லாயர் வந்து கால் பண்ணிவிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் என்ன டிவோர்ஸ் பண்ண வரணுமா, நான் இப்போவே கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை இல்லை கிம் வந்துட்டு அவர் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டாரு, ஸோ உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அப்போவே டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கும் ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து பிஸ்னஸ் ட்ரிப்பும் போயிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ரூம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரூம்குள்ளே போனோடனே டோரையுமே நம்ம ஹீரோ லாக் பண்ண சொல்லியிருப்பான் போல். ஸோ இப்போ வந்துட்டு அவன் ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத் எடுக்கிறதுக்காக போயிடுறா. பார்த்தா அங்கே லைட்ஸ் ஆஃப் ஆகிடுது. அவள் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ போனோடனே ஹக் பண்ணிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நீ பயப்படாத நான் தான் இருக்கேன்னு சொல்லும்போது பார்த்தா அங்கே லைட் வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வெக்கமாக ஆகிடுது. ஸோ வேகமாக அங்கேருந்து போயிடுறா. ஸோ நைட் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கை கால் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ மேலே போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷேம் ஆகிடுது. ஐயோ என்னடா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேகமாக எழுந்திரிச்சு போகலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஒன்றும் உன்னை நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயினுக்கு இப்போ தான் ரொம்பவே ஷை ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தவர் மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின் போகிறாங்க. பார்த்தா அது நம்ம சன்னியோட சீனியர் தான் போல். அந்த சீனியருக்கு வந்து நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல் அந்த டயத்தில். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீனியர் வந்துட்டு என் கூட நீ டின்னருக்கு வரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா அந்த சீனியர் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறேன் நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, என் ஹஸ்பண்டை நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோவுக்கு டென்ஷனாக இருக்குல்ல. ஸோ சீனியர்கிட்ட சண்டைக்கு போயிட்டு அவள் என்னோட ஒய்ஃப், இந்த மாதிரி வேலை பார்த்துனா உனக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரூமில் பார்த்தா ஹீரோவுக்கு வந்துட்டு சரியான அடி விழுந்திருக்கு. அவன் கேட்குறான் என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி அடி விழுந்திருக்கு அப்படின்னு.
அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு திருடன் வந்துட்டு அவன் கூட சண்டை போட்டான் அதனால தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மறந்து போட்டுட்டு நீ போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ இல்லை இல்லை நானே பார்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஏன் நீ என்னை இவ்வளோ கேர் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் பாஸ் நான் வந்து உங்களை கேர் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா, ஒருவேளை உனக்கு இப்போவும் மேரேஜ் ஆகலாட்டி நீ நான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷை ஆகுது. அவள் எனக்கு எதுவும் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடிடுறா. நைட் அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம ஹீரோ பேசுனது மட்டும் தான் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க போல். ஸோ அவர் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்புறம் ரொம்ப தூரமாகவே நிற்கிறா. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்தால் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்களும் மேரிட் நானும் மேரிட், நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆஇருந்தால் ஜெயின் வந்து தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லும்போது இது ஜெயின் தப்பாக நினச்சிப்பாளா, யார் சொன்னால் உங்ககிட்ட நானும் அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலையா, அப்போ இவ்வளோ நாளும் நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு ஏதோ சொல்ல போகிறான். பார்த்தா அந்த நேரத்தில் கரெக்டாக அசிஸ்டன்ட் வந்த உடனே நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடி போயிடுறா. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு ஐயோ சாரி பாஸ் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து இந்த வருஷத்துக்கான போனஸை மறந்துடு சரியா, உன்னால் தான் நான் எப்போவுமே அவகிட்ட க்ளோஸாக போக முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ஐயோ பாஸ் மன்னிச்சிடுங்க எனக்கு போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வழியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது, ரீயூனியன் வச்சுருக்கோம் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. நம்ம ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அந்த பிளேஸ்க்கு போய் பார்த்தா ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குது, பட் யாரையுமே காணோம். அங்கே பார்த்தா அங்கே ஜெயின் வந்துட்டு நீ இதை கூடி இந்த ட்ரிங்க்கை நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம், அதுக்குள்ளே எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது இவ ஏதோ போய் சொல்கிறா அப்படின்னு, ஏதாச்சும் வேலை பார்த்துருப்பா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் குடிக்கிற மறியல் அப்போ அதுதான் வந்துட்டு அவள் ட்ரெஸ்ஸில் கொட்டிக்கிறா. அவள் இரு நான் டிஷ்யூ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் கப்பை சேஞ்ச் பண்ணி வச்சிடறா. இதெல்லாம் வந்து கொடுத்தோடனே நம்ம ஹீரோயின் நார்மலாக ட்ரிங்க் பண்ணிட்டு அவளுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போது அந்த ஜெயின் பக்கத்தில் வந்துட்டு இன்னைக்கு நீ வேறு ஏதோ ஒரு ஆள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்கு மயக்க வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்த ரூமுக்கு போகணும்னு நினச்சிருப்பாளோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறா. ஸோ அங்கே இருக்காள் வந்துட்டு அதுதான் ஜெயின் சொன்ன பொண்ணு அப்படின்னு போட்டு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். எங்கள் ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு சன்னிக்கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா அந்த ஜெயின் வந்துட்டு இவனுக்கு ட்ரக்கு கலந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ நீ யார்கிட்ட போய் சொல்கிற, நீ சொல்கிறத நான் நம்பவே நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஸோ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறா போல். அங்கே லாயர் கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த. அப்போது நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட இப்போவே நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும், நீ எல்லாத்துக்கும் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இங்கே பார்த்தா அங்கே லாயர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க இல்லை இன்னைக்கு டிவோர்ஸ் பண்ண முடியாது, கிம்க்கு வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கான் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே பாட்டிக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோ வேறு ஏதோ ஒரு பொண்ணுக்காக ப்ரப்போஸ் பண்ண அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் கிட்டேயும் கட்டையை கொடுத்துட்டு அவங்களும் கட்டையை எடுத்துட்டு அவனை இன்னைக்கு நம்ம அடிச்சே கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டி கட்டையோடு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். அதை நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தான் மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன நினைக்கிற எனக்கு புரியுது, நான் தான் நீ மேரேஜ் பண்ண பர்சன், வந்து எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கிளியர் பண்ணிட்டேன், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.